வணக்கம் நண்பர்களே. நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஒரு காமனான ப்ராப்ளம் என்னென்னா, இங்கிலீஷ் பேசணும்னு ஆசை, ஆனால் மனசுக்குள்ளே பயம். இங்கிலீஷ் பேச ஆரம்பித்தா வாய் நடுங்கும், வார்த்தை வராது, என்ன சொல்ல வரோன்னு மறந்துடும். இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கா? கமெண்ட்டில் எஸ்ன்னு போடுங்க. இந்த வீடியோ முழுக்க இங்கிலீஷ் ஏன் பயம் வருது, அந்த பயம் எப்படி போகும், கிராமர் இல்லாமல் இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கிறது எப்படி, இதெல்லாம் டீட்டெயிலாக பேசுவோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைஃப்பில் இங்கிலீஷ் பயம் பெர்மனெண்ட்டாக போகும். நமக்கு இங்கிலீஷ் பயம் எங்கே ஆரம்பிச்சதுன்னா, ஸ்கூல் டைமில் தான். இங்கிலீஷ் பீரியட் வந்தாலே நோட் புக் ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க. கிராமர் ரூல்ஸு, ரெட்டிங்க்கு கரெக்ஷனு, ஒரு மிஸ்டேக் பண்ணால் கிளாஸ் முன்னாடி இன்சல்ட் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சிரிப்பாங்க. அந்த நாள்லேருந்தே நமக்கு நம்மளோட பிரைன் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடுது. ஸோ இங்கிலீஷ்னாலே வந்துட்டு ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது டிசைட் பண்ணி வச்சுருக்கு. அதனால் இப்போவும் இங்கிலீஷ் பேச நினச்சாலே மைண்டு வந்துட்டு ஃப்ரீஸ் ஆகிடுது. ஆனால் உண்மை என்னென்னா, இங்கிலீஷ் சப்ஜெக்ட் இல்லை, இங்கிலீஷ் வந்துட்டு ஒரு லாங்குவேஜ். நம்ம தமிழ் எப்படி பேசுகிறோமோ அதே மாதிரி தான் இங்கிலீஷும். ஸோ செகண்ட் பிக்கஸ்ட்டு ரீசன் என்னென்னா, மிஸ்டேக் பண்ணிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் எல்லாருக்கும். ஸோ இங்கிலீஷ் நம்ம பேசும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணிடுவோமோ, எல்லோரும் பார்த்து சிரிப்பாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். சில பேருக்கு வந்துட்டு நம்ம கிராமர் வந்துட்டு தப்பாக பேசிடுவோமா, ராங்காக இருக்குமோ நம்ம பேசுகிற கிராமர் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. சில பேர் வந்துட்டு சென்டென்ஸ் ப்ராப்பராக நம்ம சொல்லாமல் இருக்குமோ, ப்ராப்பராக நம்ம சென்டென்ஸை வந்துட்டு பேச தெரியலையோ நமக்கு அப்படின்னு வந்துட்டு சில பேர் திங்க் பண்ணுவாங்க. ஸோ நான் ஒரு சிம்பிளான ஒரு கொஷின் கேட்குறேன் உங்கள்கிட்ட. ஸோ இங்கிலீஷ் பேசுகிற எல்லாருமே பர்ஃபெக்டாக இங்கிலீஷ் பேசுகிறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஃபாரினர்ஸ் கூட வந்துட்டு ப்ரோக்கன் இங்கிலீஷில் தான் பேசுவாங்க, ஆனால் ஃபுல் கான்ஃபிடென்ஸாக பேசுவாங்க அவங்க. ஸோ கம்யூனிகேஷன் வந்துட்டு இம்பார்ட்டண்ட் தான், பர்ஃபெக்ஷன் இம்பார்ட்டண்ட்டு கிடையாது. சரிங்களா? அதான் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நீங்கள் இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னென்னா, ஃபியர் ஆஃப் மிஸ்டேக் தான். ஸோ நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணிவிடுவோமோ, நான் சொன்ன அந்த கிராமர் மிஸ்டேக்கோ, இல்லை சென்டென்ஸ் நமக்கு ப்ராப்பராக வரல, இல்லை நம்ம பேசுகிறப்ப ஏதாவது மிஸ்டேக் பண்ணிடுவோன்ற ஃபியர்னால தான் நிறைய பேர் வந்துட்டு இங்கிலீஷ் பேசாமல் இருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் வந்துட்டு ஃபியர் ஆஃப் மிஸ்டேக் தான். இது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ரீசன். ஸோ இது நீங்கள் வந்துட்டு இதை வந்து திங்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் இங்கிலீஷ் பேசுகிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ இங்கிலீஷ் பேசுனா சீன் போடுறான்னு சொல்லுவாங்க, பில்டப் பண்ணுறாங்கன்னு நினப்பாங்க. ஸோ இப்படி சொல்கிறவங்க உங்கள் லைஃப்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்களா? ஸோ நீங்கள் பில்டப் பண்ணுறீங்க, இங்கிலீஷ் பேசிட்டு சீன் போடுறீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா சில பேர். ஸோ அப்படி சொல்கிறவங்க உங்கள் லைஃப்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஸோ ஆனால் டெசிஷன் எடுக்கிறது நாம், ரிசல்ட்டு ஃபேஸ் பண்ணுறதும் நாம். ஸோ இங்கிலீஷ் உங்களுக்கு ஃப்யூச்சரை க்ரியேட் பண்ணி கொடுக்கும் அது. சரிங்களா? ஸோ சொசைட்டி வந்துட்டு கமெண்ட் உங்களுக்கு சொசைட்டி ஒரு கமெண்ட் கொடுக்குறாங்களோ அந்த கமெண்டெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு வேலையெல்லாம் கொடுக்காது. ஸோ உங்களோட ஃப்யூச்சரை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ உங்களோட ஃப்யூச்சருக்கு இங்கிலீஷ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ உங்களோட ஃபியரை வந்து நீங்கள் இக்னோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கிலீஷ் வந்துட்டு தானாக இம்ப்ரூவ் ஆகிடும். ஸோ நம்ம செய்கிற ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்னென்னா, ஃபர்ஸ்ட்டு தமிழில் திங்க் பண்ணுறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறோம். இப்போ நம்ம திங்க் பண்ணுறதே வந்துட்டு இங்கிலீஷில் திங்க் பண்ணால் தான் இங்கிலீஷ் வந்துட்டு நமக்கு வரும். நம்ம திங்க் பண்ணுறப்ப இப்போ ஒரு வேர்டு தமிழில் திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட மீனிங் என்ன, அது இங்கிலீஷில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யோசித்து நம்ம பேசுகிறோம். இதனால் நம்ம பேசுகிறப்போ அந்த ஸ்பீடு லெவல் வந்துட்டு நமக்கு கம்மியாகுது. ஸோ சென்டென்ஸ் வந்துட்டு பிரேக் ஆகுது, கான்ஃபிடென்ஸும் நமக்கு வந்து டவுன் ஆகுது. ஸோ இது எல்லாமே இதுக்கு சொல்யூஷன் என்னென்னா, ஃபஸ்ட்டு சின்ன சின்ன வேர்ட்ஸை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இங்கிலீஷில் திங்க் பண்ணி பார்க்கணும். இப்போது வேர்டு நான் சொல்கிறது சென்டென்ஸ் கிடையாது, வேர்டே நீங்கள் இங்கிலீஷில் திங்க் பண்ணணும். இப்போ வந்துட்டு தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா தண்ணியை வந்துட்டு நான் தண்ணி குடிக்க போகிறேன் அப்படின்லாம் திங்க் பண்ணக்கூடாது. ஆனால் வாட்டர் தான் குடிக்க போகிறேன் அப்படின்னு அந்த தண்ணின்றதுக்கு வாட்டர். அதே மாதிரி சாப்பிட போகிறேன், ஈட், கோ, போக போகிறேன், கோ, ஸ்லீப், ஸோ தூங்க போகிறேன்னா நான் ஸ்லீப் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்களாம் மனசுக்குள்ளே இந்த சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்கிலீஷ்லேயே நீங்கள் வந்து யோசிச்சுக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்துட்டு இப்போ டேஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மண்டே, டியூஸ்டே, சில பேர் வந்து திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை அப்படின்னு தான் இப்போ யார்கிட்ட சொல்லும்போதே அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சொல்லும்போது மற்றவங்கக்கிட்ட மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே அப்படின்னு இங்கிலீஷில் என்னென்ன சின்ன வேர்ட்ஸ் இருக்குதோ அது எல்லாத்தையுமே நீங்கள் இங்கிலீஷில் மற்றவங்கக்கிட்ட பேசி பழகுங்க. அந்த திங்கிங்கே வந்துட்டு உங்களுக்கு இங்கிலீஷில் இருந்தால் மட்டும்தான் சென்டென்ஸும் வந்துட்டு உங்களால் ஈஸியாக இங்கிலீஷில் திங்க் பண்ண முடியும். ஸோ சிங்கிள் வேர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஸ்லோலி சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகும்.
திங்க் பர்ஃபெக்ட் இங்கிலீஷ் வேண்டாம், திங்க் சிம்பிள் இங்கிலீஷே நமக்கு போதும். சரிங்க. பர்ஃபெக்டாக நீங்கள் இங்கிலீஷ் பேசணும் அப்படின்லாம் எதுவுமே யோசிக்காதீங்க. நம்ம இங்கிலீஷ் பேசணும், அது சிம்பிள் இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, பட் பர்ஃபெக்ஷன் வந்துட்டு வேண்டாம். இப்போதைக்கு நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கனால பர்ஃபெக்டாக இங்கிலீஷ் பேசணுன்னு வந்துட்டு யோசிக்காதீங்க. ஏன்னா ஃபாரினர்ஸ் கூட ப்ரோக்கன் இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்க. ஸோ அப்படின்றப்போ நம்ம இந்தியாவில் இருந்துக்கிட்டு நம்ம வந்துட்டு பர்ஃபெக்டாக கிராமர்லாம் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணி தான் பேசணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ திங்க் பர்ஃபெக்ட் இங்கிலீஷ் வேண்டாம், திங்க் சிம்பிள் இங்கிலீஷே போதும். அதே மாதிரி இப்போ கிராமர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, ஃப்யூச்சர் டென்ஸு, ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரே டைமில் கற்றுக்கணும். அப்படி நீங்கள் ஒரே டைமில் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, கற்றுக்கணும் எல்லா கிராமரையும் நம்ம ஒரே நாளில் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கிலீஷ் வந்துட்டு ரொம்ப தலைவலியாக தான் மாறும். ஸோ இங்கிலீஷ் ஈக்குவல் டு ஹெட்ஏக் அப்படின்னு வந்துட்டு மாறிடும். ஸோ அதுவே உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். ஸோ இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கிராமர் வந்து மேட்ரே கிடையாது, கிராமர் வந்து தேவையே இல்லை. நீங்கள் பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா கிராமர் தேவையே இல்லை. ஏன்னா கிராமர் இல்லாமையே வந்துட்டு இங்கிலீஷ் பேசுகிறவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு பேசுங்க, ஸ்பீக், தென் கரெக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பேசணும். பேசி நீங்கள் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறீங்க அப்படின்னா அந்த ஃப்ளூயண்ட்டாக பேசும்போது சின்ன சின்ன கரெக்ஷன் வருது இல்லையா, அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா பேசினதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? உடனே எடுத்தோடனே கிராமரோடு பேசணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ ஒரு சைல்டு வந்துட்டு இங்கிலீஷ் கற்றுக்கிற மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ட்ரையல் பண்ணுறீங்க. இப்போ ஒரு சைல்டே வந்துட்டு தமிழ் பேசுது அப்படின்னா எடுத்த உடனே வந்துட்டு நல்ல செந்தமிழில் பேசிடுமா? கிடையாது. ஸோ அதுக்கு அது புரிஞ்சு வச்சுருக்கிற மாதிரி தான் அது பேசும் அந்த குழந்த. அதே மாதிரி தான் உங்களுக்கு என்ன நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கீங்களோ அது மாதிரி ஃபஸ்ட்டு பேசிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒன்றா கரெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ட்ரையல் பாருங்கள், தென் எரர் தான் வந்துட்டு பெஸ்ட்டு மெத்தடு. நீங்கள் வந்துட்டு இங்கிலீஷ் நல்லா பேசணும் அப்படின்னா எரர் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். ஸோ வந்துட்டு பேசும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த மிஸ்டேக்லேருந்து தான் வந்துட்டு நீங்கள் அந்த இங்கிலீஷை வந்து பேச முடியாது. தான் வந்து பெஸ்ட்டு மெத்தடு. ஸோ இங்கிலீஷ் ஃபியரை நீங்கள் ரிமூவ் பண்ணணுன்னா ஒரு 4 ரூல்ஸ் இருக்குது. இந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே இங்கிலீஷ் ஃபியர் வந்துட்டு உங்களுக்கு சுத்தமாக இருக்கவே இருக்காது. ஸோ ரூல் நம்பர் 1 என்ன அப்படின்னா ப்ரோக்கன் இங்கிலீஷ் ஓகே. ஸோ பர்ஃபெக்ட் இங்கிலீஷ் வேண்டாம், ப்ரோக்கன் இங்கிலீஷ் ஓகே. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கோ ஆஃபீஸ் எஸ்டர்டே அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தப்பு தான், இந்த சென்டென்ஸ் வந்து தப்பு தான். ஐ கோ ஆஃபீஸ் எஸ்டர்டேன்னு வராது, ஐ கோ டு ஆஃபீஸ் எஸ்டர்டே அப்படி தான் வரும். பட் வந்துட்டு நமக்கு புரியுது, நம்ம என்ன சொல்கிறோம், ஐ கோ ஆஃபீஸ் எஸ்டர்டேனாலே புரியுது நமக்கு. ஸோ அந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் புரிஞ்சிச்சு அப்படின்னா அதுவே எனஃப் நமக்கு. ஸோ அது மீனிங் கிளியராக புரியுது. அதில் போய்ட்டு நம்ம வந்துட்டு இதில் டூ போடணும், இதில் இஸ் போடணும், வாசு போடணும் அப்படின்லாம் நம்ம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் இங்கிலீஷ் பேச முடியாது. ஸோ ப்ரோக்கன் இங்கிலீஷ் இஸ் ஓகே. 2வது ரூல் என்ன அப்படின்னா டெய்லி ஒரு 5 சென்டென்ஸ் நீங்கள் கற்றுக்கணும். எந்த டாப்பிக்காக இருந்தாலும் ஓகே. ஸோ டாபிக் வந்து எதுவானாலும் பேசுங்க, ராங்காக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல. ஸோ அந்த ராங் தான் வந்துட்டு உங்களை கரெக்ட் படுத்தும். ஸோ டெய்லி ஒரு 5 சென்டென்ஸை நீங்கள் ஒரு புக்லேயோ இல்லை நோட்லேயோ வந்துட்டு எழுதி வச்சுக்கோங்க. இந்த சென்டென்ஸு அதை நீங்கள் வந்துட்டு பேசுங்க. அந்த சென்டென்ஸை வந்து மற்றவங்கக்கிட்ட சான்ஸ் கிடைக்கிறப்போ, மற்றவங்ககிட்ட கம்யூனிகேஷன் பண்ணுறப்போ நீங்கள் பேசி பழகுங்க. அதுதான் ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 3 பார்த்தீங்க அப்படின்னா மிரர் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ கண்ணாடி முன்னாடி நீங்கள் பேசி பழகினாதான் அந்த ஃபியர் வந்துட்டு கிராஜுவலாக உங்களுக்கு போகும். ஸோ மிரர் முன்னாடி பேசுகிறதுக்கு டெய்லியுமே ட்ரை பண்ணுங்கள். ஓகே. அடுத்த ரூல் பார்த்தீங்க அப்படின்னா கிராமரை வந்துட்டு லேட்டாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளூயன்ஸியை நீங்கள் கற்றுக்கணும். தென் அதுக்கப்புறம் அக்யூரசி, என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோம், பர்ஃபெக்டாக பேசுகிறோமா இல்லைன்றதை அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளூயண்ட்டாக தப்போ ரைட்டோ நீங்கள் பேசிடணும். ஒரு கண்டினியூஸாக ஒரு 2 மினிட்ஸோ இல்லை 1 மினிட்டோ பேசுகிற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கு மிரர் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஸோ கிராமர்லாம் வந்துட்டு லேட்டராக நம்ம வச்சுக்கலாம்.
ஸோ நண்பர்களே, இங்கிலீஷ் வந்துட்டு பேச தெரியாது, வீக்னஸ் இல்லை, இங்கிலீஷ் வந்து பேச முயற்சி செய்தேன் ஆனால் வீக்னஸாக இருக்கேன் அப்படின்ற இதெல்லாம் வந்துட்டு கிடையாது. இங்கிலீஷ் வந்துட்டு ஒரு லாங்குவேஜ். இங்கிலீஷ் வந்து பனிஷ்மெண்ட்டு கிடையாது. இங்கிலீஷ் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். சரிங்களா? இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு இங்கிலீஷ் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இங்கிலீஷை வந்துட்டு மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கிராமர் இல்லாமல் இங்கிலீஷ் பேசுவது எப்படின்றத பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.